Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2ல exercise 2.7 11th sum பார்க்க போறோம். Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. ஒருத்தங்க இன்டர்வியூ போறாங்க. அவங்களுக்கு ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஏ பாருங்க. ₹20,000 to start with, followed by guaranteed annual increase of 6% of for the first 5 years. Annual increment 6% first 5 years கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் salary 20,000 சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆஃபர் பியில் 22,000 கொடுக்குறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 years 3% increment கொடுக்குறாங்க. வாட் இஸ் his salary in the 4th year with respect to the offers A and B? அப்போ ஆஃபர் ஏ அவன் செலக்ட் பண்ணானா அவன் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பா 4th இயரில். ஆஃபர் பி செலக்ட் பண்ணியிருந்தானா 4th இயரில் அவன் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பா, அதுதான் கொஸ்டின். Solution. First offer A equal to ₹20,000. Annual increase is 6%. So first starting salary 20,000, comma அது கூட அடுத்த இயரில் 6% ஆட் ஆகுது. அப்போ 20,000 ப்ளஸ் 20,000 ஆஃப் 6%, தட் இஸ் 6/100. இதில் வந்து 20,000 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 1 + 6/100ன்னு வரும். இப்போ இது எல்சிஎம் எடுத்தோன்னா 20,000 106/100ன்னு வரும். இதுதான் இது செகண்ட் இயரில் வரும். அப்போ தேர்ட் இயரில் என்ன ஆகும், இது பவர் 1 இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆகும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ 20,000 ஃபார் த ஃபஸ்ட் இயர், 20,000 ஆஃப் 106/100 இது செகண்ட் இயரில். அடுத்தது 20,000 106/100 the whole square and goes on. The formula is Tn AR power n-1. ஆஃபர் ஏல வந்து அவங்க சேலரி 20,000 கொடுத்துருந்தாங்கன்னா 4th இயரில் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்திருக்குன்னு தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ n = 4. இப்போ T4 = AR power 4 - 1 AR power 3ன்னு வரும். T4 இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், தட் இஸ் 20,000. R = T2/T1. T2 is 20,000 of 106/100 divided by first term 20,000. ஸோ இது கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 106/100. ஸோ இதை டிவைட் பண்ணால் 1.06. R = 1.06. ஸோ ஏவோட வேல்யூ 20,000, ஆரோட வேல்யூ 1.06 கிடச்சிருக்கு. இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். T4 = AR3. ஏங்கிறது 20,000, R is 1.06 the whole cube. So 20,000 into இது கியூப் பண்ணால் 1.191016ன்னு வருது. ஸோ 20,000 கூட இதை மல்டிபிள் பண்ணும்போது ₹23,820.32 வருது. ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்குது. ஸோ 5 கீழே தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். தட் இஸ் 23,820. ஆஃபர் ஏல அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சேலரி வந்து 23,820 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃபர் பி ஃபைன் பண்ணலாம். ஆஃபர் பி அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 4th இயரில் என்ன சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஆஃபர் பியில் 22,000 சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 3% சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் டேர்ம் வந்து 22,000. இப்போ செகண்ட் இயரில் அவங்க என்ன வாங்கியிருப்பாங்க, அப்போ 22,000 ப்ளஸ் இது கூட 3% ஆட் ஆகும். அந்த சேல்ரி கூட 3%, தட் இஸ் 3/100 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 22,000 காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 + 3/100ன்னு வரும். நெக்ஸ்ட் 22,000 103/100 வரும். இது வந்து அவர் செகண்ட் இயரில் வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் 22,000, செகண்ட் இயரில் இது. அடுத்தது தேர்ட் இயரில் 22,000 103/100
the whole power square னு வரும் and goes on. இப்போ இங்கே a equal to 22,000, r equal to T2 divided by T1, that is 22,103 divided by 100 divided by 22,000. இது T2, இது T1. டிவைட் பண்ணோன்னா இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 103 divided by 100. இதை டிவைட் பண்ணோன்னா 1.03. தட் இஸ் R equal to 1.03, A equal to 22,000. இப்போ நம்ம ஃபோர்த் இயருக்கு தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ AR பவர் n minus 1, AR பவர் 4 minus 1, that is AR பவர் 3. இதில் ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏங்கிறது 22,000 into 1.03 the whole power cube. 22,000 into the cube பண்ணனா 1.092227 வரும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் 24,039.994. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே நம்பர் இருக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ 24,040 rupees. therefore அவங்க ஆஃபர் பி சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சேல்ரி வந்து 24,040 இருந்திருக்கும்.